அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் இத்தனை நாளா மேட்ச் ரிவ்யூ போடுறேன்ட்டு நான் வந்து அழுது கதறி புலம்பி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா முறையா இந்த சேனல்ல ஹரிஷ் வந்து அதை பண்ண போறான். என்ன நண்பா என்ன ஆச்சு? சொல்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீ புலம்ப போறேன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. என்கிட்ட வந்து ஆஃப் கேமராவே அப்படி புலம்பிட்டேன். ஸோ ஆன் கேமரா நிறைய புலம்ப போறேன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஸ்டாட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த ஐபிஎல்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் ஆச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நிறைய பார்த்தோம். சிஎஸ்கே நிறைய இருந்துச்சு. லைக் வந்து ஆர்சிபி வந்து சேப்பாக்கர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2008 அப்புறம் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் நிறைய பார்த்தோம். சிஎஸ்கே ஒரு 15 ஸ்டார்ட் மேல இருக்கு சரியா. பட் இந்த ஐபிஎல்ல இப்போ பார்த்தோம்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் RCB or Punjab is going to lift their trophy. Either one of them is going to lift. And for the first time in the IPL history, ரெட் சோக்கா போட்ட டீம், அதாவது ரெட் சோக்கா நான் துவைக்க போட்டேன் சொக்காவை காணோம் சரிங்களா. ஆனா ரெட் சோக்கா போட்ட ஒரு டீம் வந்து கப்படிக்க போறாங்க. இன்னொரு விஷயம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஐபிஎல் ஹிஸ்டரி 18 இயர்ஸ் ஹிஸ்டரியில மும்பை இந்தியன்ஸ் 200+ ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அடிச்சு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாம தோத்துருக்காங்க. இட்ஸ் அ மேமோத் ரெக்கார்ட் உண்மையிலேயே. அண்ட் ஸ்டாட்ஸ் கேலோட் இன் அகமதாபாத் கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும். பட் அதையெல்லாம் தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர்மார்க்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன் வாயை புடுங்கணும். சொல்லு, எப்படி இருக்கு உனக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு உனக்கு சொல்லு. மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே பஞ்சாப் பவுலிங் எடுத்தானே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் மழை பெஞ்சு 2.25 hours நினைச்சு கரெக்டா. அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா 7:30 இருந்து 2 hours 9:30 வரைக்கும் நாங்க வந்து ஒரு கிரேஸ் டைம் கொடுப்போம். அதுக்கு மேல ஓவர்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம். 9:30 வரைக்கும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னாங்க. ஆனா 9:45 தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ரெடியூஸ் பண்ணல, ஒரு ஓவர் கூட ரெடியூஸ் பண்ணல. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செகண்ட்லி மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, மும்பை தோத்துருவாங்க இந்த மேட்ச் கன்ஃபார்மா. ஒரு 150 170 170 180 தான் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து மழை பெஞ்சது பயங்கரமா. மழை பெஞ்சிட்டு நீங்க அந்த ஷீட் எடுத்துட்டு ஆடும்போது அந்த டேம்ப்னஸ் இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும், ரோஹித் சர்மா அந்த ஷாட் வந்து அடிச்சு மோஸ்டா அவுட்லாம் ஆக மாட்டாரு. அதுவும் அவ்வளவு மிடில்ல பண்ணாரு அந்த ஷாட். நீங்க என்னதான் லாங்கர் சைட் ஆஃப் த பவுண்டரி அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவர் வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஆளு. ஏன் முடியலன்னா பால் வந்து பேட்டுக்கு வரல, நல்லா ரீச் ஆகல. அந்த ஒரு டேம்ப்னஸ் வச்சு பேட்ஸ்டவே வந்து நிறைய அடிக்க போனாரு. அது வந்து மாட்டல. எனக்கு தெரிஞ்ச பவுலிங் டீமுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா செகண்ட் பேட்டிங் ஆடும்போது அவங்களுக்கு பேட்டுக்கு நல்லா வரும் பால். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது நல்லா வரும். அப்பயே நான் யோசிச்சு மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங் முடியறப்ப ஒரு 203 ரன் அச்சாங்கன்றத நல்ல ஒரு சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே. என்ன சொல்ல, அது வந்து கம்மி தான், ஒரு 20 ரன் ஷார்ட் தான், 20-25 ரன் ஷார்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து மும்பை 203 அடிச்சது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்ப என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல பிட்ச் வந்து நார்மல் ஆனதுனால கண்டிஷன்ஸ் வந்து அங்க 220 மினிமம் தேவைப்படுது. அப்ப நீங்க வந்து பவுலர்ஸையும் குறை சொல்லி குத்தம் இல்லை. 200 ரன் வந்து டஃப் பண்ண முடியாது. இந்த ஒரு கொலாப்ஸ்னால வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இதுல நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு, அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து நிறைய குளறுபடிகள், டீம்ல வந்து செலக்ஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தப்பா போச்சு, பவுலிங் சேஞ்சா இருக்கட்டும், அதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் அதை கேட்டுட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப்க்கு என்ன பண்ணாங்க, மும்பை என்ன பண்ணாங்க, நீ சொல்லி பாரு. கவர்ஸ் இருக்கு நீ சொன்னல, கவர்ஸ் வந்து 2 hours அந்த இது மட்டும் தான் நீ சொல்ற. ஆக்சுவலி போன நேத்திக்கே ஒரு 24 hours வந்து அந்த பிச் வந்து கவர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. சோ நேத்திக்கே அந்த மழையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி, அதனாலதான் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு நான் டாஸே சொல்லிருப்பாரு. தி பிச் ஹஸ் பீன் அண்டர் தி கவர்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 24 hours அண்ட் கண்டிப்பா மாய்ஸ்சர் இருக்கும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டாக்கினஸ் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆல்சோ வாண்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட் ஃபார் தி சேம் ரீசன். சோ நம்ம ப்ரிவியூல பார்த்த மாதிரி என்னதான் ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் வென்யூவா இருந்தாலும் 6 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் பவுலிங் பெஸ்ட்க்கு காரணம் இதுதான் சரியா. அண்ட் அதையும் தாண்டி நீ சொன்ன மாதிரி மழை வேற பெஞ்சிருந்து அப்படின்றப்போ டியூ வந்து இந்த மேட்ச்ல இல்ல. யூஸ்வலா பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல டியூ இருக்கும். இன்னைக்கு அந்த மழை பெஞ்சது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்னால டியூ இல்ல. சோ இட் வாஸ் குட் டாஸ் டு வின் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் கேட்டாகணும். ஏண்டா கொல்கட்டால வந்து மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிதான் நீங்க மேட்சை கொண்டு போயிட்டு பிளே ஆஃப்ஸையும் ஃபைனல்ஸ்லயும் கொண்டு போயிட்டு அகமதாபாத்ல வச்சீங்க. என்ன நடந்துச்சு? இந்த ஒரு கேள்வி எனக்கு வந்து இருந்துச்சு. அது முன்னாடி ஓகே, லெட்ஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு வந்து நீங்க பேட்டிங் நல்லா தான் ஆடினீங்க. அண்ட் பிச் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி நீங்க நிறைய ஸ்லோவர் பால்ஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்க ஸ்லோவர் பால்ஸ் இன்டு தி பிச் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ஸ்டார்டிங் ரோஹித் சர்மா விக்கெட் சொன்ன பேஸ்டோ வந்து ஒரு ஓவர் விஜயகுமார் வைசாக் ஓவர்லாம் ஒரு 4-5 பால் அவர் அதே ஷாட் ஆட போயிருப்பாரு. அதே மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு. அவர் அவுட் ஆன டிஸ்பென்ஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. திலக் வர்மா நிறைய திணறாரு. ஹர்திக் பாண்டியா எவ்வளவு ஸ்லோவர் பால்ஸ் வந்து திணறாரு நம்ம எல்லாம் பார்த்தோம். இதுல பேட்ஸ்ல வந்து பால் பேட்டுக்கே வரலன்னு தெரியுது. முன்னாடி பார்த்தா அப்படி ஆள் ட்ரை பண்ணி பால் வரலன்னு தெரியுது. திரும்பவும் அதுதான் அவர் போடுறாருன்றப்போ அது ஏன் அந்த ஸ்கூப் அடிக்க போனோம்ன்றது ஒரு கேள்வி. ஓகே, அது ஒரு அகைன் அவர் மேல மேபி அது இருந்திருக்கலாம், நான் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில மேபி ஆடி இருக்கலாம். பட் ஓகே, ஷார்ட் செலக்ஷன் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஓவரால் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை நிறைய ஸ்லோவர் பால்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி ரீஸ்டாப்னு சொல்ல இப்படி காண்டாவ. பட் ரீஸ்டாப்ல நிறைய ஸ்லோவர் பால்ஸ் பார்க்கலே ட்ரை பண்ணாரு, எதுவுமே ஒர்க் ஆகல. அந்த பிச் வந்து ஹெல்ட் அப் ஆல அண்ட் பேட்டிங் பிகம் பெட்டர் இன் தி செகண்ட் ஹாஃப்.
கிளியரா தெரிஞ்சது. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மெயினா அந்த பஞ்சாப் பவுலர்ஸ் எல்லாம் அந்த ஸ்லோ பவுன்சர் வந்து போட்டு 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 சாவ அடிக்கவே முடியல. நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களால கிளீனா ஷாட்டும் அடிக்க முடியாது, பால் டிப் ஆகும். அதே சமயத்துல அது வந்து சிங்கிள் டபுள் தான் அடிக்க முடியும். அச்சா ஏர்ல தான் போகுது. இந்த ராஜ் அங்கன் பாவெல்லாம் அடிச்சுனே இருக்காரு. இங்கதான் தொப்பு தொப்புன்னு பக்கத்துலயே விழுது. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா சரிவா, அவரை பத்தி பேசுவோம். நம்ம டீம் செலக்ஷன் பத்தி பேசுறதுக்கு டீம் செலக்ஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தன ராஜ் அங்கத் பாவா. நம்ம ராஜ் அங்கத் பாவான்னு சொல்லும்போது எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி, கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே கேட்டு கிழிச்ச ஒரு கேள்வி, ராஜ் அங்கத் பாவா எதுக்கு விளையாட வச்சோம் அப்படின்றதுதான் எனக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து நான் மும்பையோட பேட்டிங் இத்தனை நாள் பார்த்ததுல மும்பை வந்து டெய்ல் எண்ட்ல வந்து கஷ்டப்பட்டது இல்ல பெருசா. அவங்களுக்கு எப்படியே ரன் வந்துருது. ஆனா வில்ஜாக்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு நீங்க ராஜ் அங்கத் பாவை எடுக்கிறீங்க அப்படின்னா வில்ஜாக்ஸ் பொசிஷன் நிரப்புற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கணும். கரெக்ட். அப்படி இல்லாதப்போ நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா அங்க ப்ரொமோட் பண்ணி ஆடுறாரு, அப்புறம் நமந்தீர் இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு அப்படின்றப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா வச்சு விளையாடி இருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. எல்லாருமே எல்லா மேட்சும் அடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு 2 மேட்ச் வச்சு அடிச்சிருக்காங்க. நல்லா பட்டிருக்கு. எப்ப தேவையோ அடிச்சிருக்காங்க. அதுவும் சூரியகுமார் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் உங்களுக்கு வந்து எல்லா மேட்சும் அடிக்கிறாருன்றப்போ நீங்க நம்பிக்கையா வந்து டாப் ஆர்டர் வந்து நம்பலாம். பேட்ஸோ நல்லா ஆடுறாரு, திலக் வர்மா நல்ல பிளேயர் அப்படின்றப்போ நல்லா எடுத்துட்டு போலாம். ஒரு பவுலர் ஷாட்டா இப்போ ஒரு இப்ப நம்மளுக்கு இந்த மேட்ச்ல தெரிஞ்சு ஒரு மீடியம் பேசர் தேவைப்பட்டது. நம்ம ரீஸ்டாப்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டாரு, எங்கேயா யாரா வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ராஜு, அவர் நல்ல போலரோ கெட்ட போலரோ கேவலமான போலரோ அவரு வந்து ஒரு ஆப்ஷனா இருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனை காட்டியிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா தான் தேடிட்டு இருந்தாரு. இப்ப சாண்ட்னர் கொடுக்காதது காரணம் என்ன? சாண்ட்னர் கொடுக்காததே தப்பு, அது நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் கொடுக்காத காரணம் என்ன? ஒரு ஸ்பின்னர்னு சொல்லிட்டு பயந்தாருல ஸ்ரேயஸ் ஐயருக்கு. அது ஒரு ரீசனா இப்போ வந்து ஒரு மீடியம் பேஸ் வச்சு ஆடி இருக்கலாம்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா அதுல நான் வந்து லைட்டா வந்து சேஞ்ச், என்னோட ஒப்பீனியன் வேற. ராஜங்கட் பாபா அங்க ஆடி இருக்கிறது தப்பான்னு கேட்டேன்னா எனக்கு இது தப்பு இல்ல. ஏன்னா நல்ல நல்ல பிளேயர் தான், ஓகேவா. ஆனா ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து அவரை யூஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஆடாதீங்க. சிம்பிள். 2 மேட்சும் நீங்க அவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மேட்ச்ல வந்து பேட்டிங் கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. திரும்ப நீங்க அவர் பவுலிங்க்கு யூஸ் பண்ணல அப்படின்னா அவர் வந்து நீங்க பேட்ஸ்மேனா தான் ஆட போறேன்னு நீங்க தெரிஞ்சிருச்சு, சரிங்களா. அப்படி ஒரு 2 கட்டானா ஆடக்கூடிய அந்த ராஜங்கட் பாபா மாதிரி ஒரு பேட்டரை அவருக்கு பதிலா நான் வந்து ஒரு பெட்டர் பேட்டராகவே போயிருப்பேன்னு எனக்கு தோணுது. அதாவது ஒரு ஃபாரின் பேட்டர் ரீஸ்டாப்லி மாதிரி ஒருத்தர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஒரு ஃபாரின் பேட்டர் மாதிரி ஒரு பெவான் ஜேக்கப்ஸோ அப்படி இல்லையா, இந்தியன் பேட்டரே பரவாயில்ல, ராபின் மீன்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்றப்போ நீ நினைச்சு பாரு, ஒரு 203க்கும் ஒரு 230க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த அப்ரோச் தான். இப்போ 2 விக்கெட் அடுத்து போச்சு. சூரியகுமார் விக்கெட், திலக் வர்மா விக்கெட், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நமந்து 2 பேருமே வந்தாங்க. 14th ஓவர்லயே வந்துட்டாங்க, அதாவது 15th ஓவர் அந்த டைம்ல வந்துட்டாங்க. 2 பேரும் பினிஷர்ஸா இருந்தாங்க சீசன் ஃபுல்லா. 2 பேருமே இருக்காங்க அப்படின்றப்போ நீ நல்லா பார்த்தா ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் லைட்டா டிஃபென்சிவா ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா அந்த எப்பயும் அவருக்கு இருக்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேட்டிங் பெருசா இல்ல, அங்கட் பாவா சாண்ட்னர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்றப்போ ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் பாத்துக்கலாம் மச்சான், 17 ஓவருக்கு அப்புறம் டேக் ஆன் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ண போற அவுட் ஆயிட்டாரு, அது வேற விஷயம், சரியா. அது பேட்ல சரியா பண்ணல. என்னன்னா அவரு டொக்கு வச்சது காரணம் வந்து அவரு இன்னைக்கு வந்து கான்பிடண்டா இல்ல அவர் விளையாடுற ஷாட்ஸ்ல. நான் வந்து அவர் பேட்டிங் டெத் இல்ல அப்படின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இருந்தது கடைசி 5 ஓவர். நீங்க அங்க வந்து சிங்கிள் டபுள் ஆடுறதுக்கே நீங்க வந்து தாராளமா ஆடி இருக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் போக கூடாது அப்படி ஆடுறாங்கன்னா சிங்கிள் டபுள்ஸ் தான் ஆடிட்டு பாரு. ஹர்திக் பாண்டியா முன்னாடி அதான் ஆடுவாரு. இன்னைக்கு இன்டென்ஷனா 4-5 டொக்கு வச்சாரு. கிளீனா ஒரு சூப்பரா ஒரு டிஃபென்ஸ் எல்லாம் வச்சு காமிச்சாரு. அதெல்லாம் எது காமிச்சாருன்னா பேட்ல பால் படல அவருக்கு, இன்னைக்கு கான்பிடன்ஸ் இல்ல. அதனால இன்னைக்கு இட் வாஸ் நாட் ஹர்திக் பாண்டியாஸ் டே. அதுக்கு வந்து அவர் குத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது வந்து ஒரு டிஃபரன்ஸா இங்க வந்து அதனால ஒரு பேட்ஸ்மேன் தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அது உனக்கு தோணுது. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அவர் இத்தனை நாளா அப்படி அது பெருசா பண்ணது இல்ல. அவர் வந்தாலே வந்து ஒரு தடால் புடல அடிக்கதான் போவாரு. பெருசா டிஃபென்ஸ் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் 2 பால் வைப்பாரு. அதுக்கப்புறம் அடிச்சதை நான் பாத்திருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். பட் அந்த மாதிரி ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு 14th பால்லயும் அந்த டிஃபென்ஸ் வச்சுட்டு இருந்தாரு அப்படின்றப்போ எனக்கு ஏதோ லைட்டா அது தோணுச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து நீ ஒரு பவுலர் கேட்கற, ஓகே அது கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்றேன், 203க்கும் 230க்கும் அதான் டிஃபரன்ஸா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. 230 வச்சுக்கிட்டு நீ இந்த பவுலிங்ல என்ன போட அகைன் டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும் நான் சொல்ல, ஓகேவா. பட் கொஞ்சம் மேபி ஒரு பெட்டர் ரிசல்ட் இருந்திருக்கலாமே, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஒரு எஃபெக்டா இருந்திருக்குமோ அப்படின்றத கேள்வி. நான் இருந்திருக்கும் சொல்ல. எனக்கு ஒரு தாட் இருக்கு, எக்ஸ்ட்ரா பேட்டரா யார் எடுத்துட்டு வந்து அந்த 230 கொண்டு வர அளவுக்கு யாரு நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க? அதுதான், நீ வந்து ராஜ்ரகர் பாபு பதிலா நீ எந்த பேட்டர் வேணா எடுத்துருந்துருக்கலான்ற. நீ ராபின் மீன்ஸ் எடுத்துருவா, பிரச்சனை இல்ல. அப்படி இல்லையா நீ வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் லைக் அசலாங்காவோ இல்ல பெவான் ஜேக்கப்ஸோ எடுத்துட்டு வந்தா பவுலிங் கொஞ்சம் வீக் ஆகும். ரீஸ்டாப்ல வந்து உட்கார மாதிரி இருந்திருக்கும். அதை நம்ம ப்ரிவியூலயும் பேசியிருந்தோம், அதை பத்தி நான் பேசியிருந்தேன். இல்ல இம்பாக்ட் பிளேயரா எடுத்திருந்துருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கா, ராஜ்ரகர் பாபு லைனப்ல எடுக்காம அஸ்வினி குமார் நீங்க டேரக்டா லைனப்ல எடுத்துட்டு இம்பாக்ட் பிளேயர் நீங்க இந்த எல்லா பிளேயர்ஸுமே வச்சிருக்கலாம். ரீஸ்டாப்லி, ராஜங்கட் பாவா, பெவான் ஜேக்கப்ஸ், சாரிதா சலங்கா 4 பேரும் நீங்க இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு தேவைன்னா கொலாப்ஸ் ஆற மாதிரி இருந்துச்சுன்னா பிரிங் இன் அ பேட்டர், இல்லையா பிரிங் இன் டாப்லி. எக்ஸ்ட்ரா பவுலர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, ராஜங்கட் பாபா பதிலா நீங்க ஒரு பவுலரை உள்ள ஆட வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். பவுலர் வெளில உட்காந்துருப்பாரு. புரியல.
பேட்ஸ்மேன் ஆட வச்சிருந்தா அப்படி ரீஸ்டாப்லி வெளில உட்காந்துருப்பாரு. அதுதான் சொல்றேன், ரீஸ்டாப்ல அங்க ஆடினதுக்கு உங்களுக்கு 5 பவுலர் ஆல்ரெடி இருக்காங்களே, அவங்களுக்கு இருக்கிறவங்க ஒழுங்கா அதுதான் யூஸ் நானும் பண்ணல. சொல்றேன், 5 பவுலர் தான் இருக்காங்க, இன்னொரு பவுலர் தேவைடாங்க அப்படின்ட்டு. இருக்கிறவங்களை ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன். இருக்கிற பேட்டிங் பிட்ச்ல எதுக்கு இன்னொரு பேட்ஸ்மேன்? அதுவும் இல்லாம பஞ்சாப் வந்து பெரிய பவுலிங் டீம்லாம் இல்ல, பேட்டிங் டீம் தான், பேட்டிங் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு இதுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ், அகமதாபாத் பேட்டிங் பிட்ச், இவ்வளவு கண்டிஷன்ஸ்க்கு உனக்கு ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா தேவைன்றப்போ அதுதான் நான் சொன்னேன், ஒரு பவுலர் தான் எனக்கு இங்க பவுலர் தான் டிஃபிஷியன்சி, அதனால பவுலர் தேவைப்படுது அப்படின்ற. இப்ப நீ சொல்ற பேட்ஸ்மேனும் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் தான். ஆனா இங்க பேட்ஸ்மேன் தேவையா, இங்க பவுலர் தேவையா அப்படின்றப்போ இந்த இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனுக்கு பவுலர் தேவை. அதுதான் என்னோட பாயிண்டா இருந்துச்சு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருந்தா யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் உங்க டீம்ல இல்லன்றப்போ அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்து கொஞ்சம் அவுட் பேட் பண்ணிருக்கலாம் ஆப்போனன்ட் நான் சொன்னேன். பட் ஓகே, எனிவே அது தாட்ஸ் வந்து மாறதான் செய்யும். பட் எனிவே லைக் 203 பத்தல பாசிட்டிவ் வந்து இன்னும் பெருசாக்கி அதுல இருந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற, நான் வந்து நெகட்டிவ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்றது என்னோட இது. கரெக்ட் தான். சரி, ஓகே, இது வரைக்கும் பார்த்தது போதும். என்ன நடந்துச்சு மேட்ச்ல, செகண்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க கரெக்டா இல்ல நீங்க பார்த்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பும்ரா ஒரு மெயின் பவுலர் வந்து ஃபெயில் ஆகுறாரு, 20 ரன் போகுது. அப்பயே வந்து டீம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. சோ என்ன, பும்ரா இப்ப ஃபெயில் ஆயிட்டாரு, இத்தனை பவுலர் இருக்காங்க பாத்துக்கலாம் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ வந்து இத்தனை மேட்சஸ்ல வந்து ஒரு மெயின் பவுலரா பும்ரா இருந்திருக்காரு. இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது யார் உங்களுக்கு மெயின் பவுலரா தெரிஞ்சா? ஒரு மேட்சை காப்பாத்துறதுக்கு ஒரு பவுலர் எப்பவுமே இருப்பாங்க. அந்த பும்ரா அந்த பவுலரா நீ செயல்படாதப்போ யார் அந்த மெயின் பவுலரா தெரிஞ்சாங்க உனக்கு? யாருமே தெரியல ஆனஸ்ட்லி. பட் ஓகே, இருக்கிற ஸ்லாட்ல நீ பும்ராவை மைனஸ் பண்ணிட்டு அஸ்வினி குமார் கொஞ்சம் டீசெண்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்பினாரு ஹர்திக் பாண்டியா. அஸ்வினி குமார் கொஞ்சம் வந்து நல்ல அந்த டாட் பால்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், அது பண்ணாரு அஸ்வினி குமார். அப்போ அஸ்வினி குமார் தான் அவங்க மெயின் பவுலரா தெரியுறாருன்னா அவங்க பவுலிங் நினைப்பு என்ன லட்சணத்துல இருக்கு? நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் போல்ட் வந்து மிடில் ஓவர்ஸ்ல கேவலமா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் இன்னைக்கு வந்து அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணல. ட்ரெண்ட் போல்ட் இஸ் ஃபெயிலியர். இது தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு பவுலர் தேவைன்னா ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டாரு. நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா பவுலர் ஒமிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டாரு. இதை தாண்டி இன்னொரு பவுலர் யாருன்னா அஸ்வினி குமார், பும்ரா, சாண்ட்னரை ஏன் யூஸ் பண்ணல? சரி, ஓகே, ஸ்ரேயஸ் ஆடிட்டு இருந்தாரு, இங்கிலீஷ் ஆடிட்டு இருந்தாரு. அப்போ சாண்ட்னரை நீங்க கொஞ்சம் கீழேயாச்சும் இங்கே யூஸ் பண்ணிருக்கணும், நடுவில் சொறி இருக்கணும்ல நீங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், வதேரா விக்கெட் போச்சு, ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வந்து எடுத்தோன்னே சாண்டர் வந்து அடிக்க போயிடுவாங்களா? இவ்வளவு பேஸ் பவுலர் ஆடிட்டு, இவ்வளவு நேரம் பேஸ் பவுலர் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்பின்னர் அடிக்க பேட் வருமா? கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு சிங்கிள் டப்னு போவோம். அந்த ஓவரை கொஞ்சம் கடத்தி இருக்கலாம்ல, அந்த ஒரு ஓவரை நடுவில் சொல்லி இருக்கலாம்ல சாண்டர் வச்சு. சாண்டர் ஏன் மிஸ் பண்ணீங்க? ஓகே, அதை நம்ம பேசணும். 17th ஓவர் சாண்டர் ஓகே தான். நான் என்ன கேட்கிறேன், முன்னாடியே அதாவது இந்த வதேராவும் ஐயரும் ஆடிட்டு இருக்கிறப்ப மேட்ச் நம்ம பேசுறோம். ஆனா உண்மையே சொல்றேன், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் லைக் சாண்டர் இந்த மேட்ச் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. இன்ஃபேக்ட் வதேராக்கு அகைன்ஸ்டாவே ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணாரு. மிட் விக்கெட்ல வந்து அந்த நமந்தீர் கொஞ்சம் உள்ள இருந்தாரு, சிங்கிள கட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அவர் டீப்ல இருந்தாருன்னா அது கேட்ச், சரியா? சோ ஹி கிரியேட்டட் a chance that went to the boundary, nothing against Santner, he bowled really well. அவருக்கு வந்து இன்னொரு ஓவர் நடுவில் கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம். அந்த ரீஸ்டாப்லி ஓவர் வந்து அதுதான் சேஞ்சிங் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச்லயே. அந்த ஓவர் மேபி சாண்ட்னர் கொடுத்து வேற மாதிரி இது பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த 1 ஓவர் அதுதான் வந்து கடைசியில டிஃபரன்ஸ். அது ஒரு 1 ஓவர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, சாண்டரை கொஞ்சம் வச்சு கடத்திருக்கலாம், அது ஒரு விஷயம். ரீஸ்டாப்லி வேணாம், நாங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் பர்சனலா. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. இன்னைக்கு அஸ்வினி குமார் எப்படி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருந்தா சூப்பரா செயல்பட்டாரோ, அது மாதிரி ஒரு பவுலர் தான் நம்புவேன், ஒரு குட் பவுலர் தான் நம்புவேன். இங்கிலாந்து பவுலரை நான் நம்பவே மாட்டேன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அதுவும் ரீஸ்டாப்லி அவர் சக்சஸ்ஃபுல் பவுலர்லாம் இல்லை, அவர் போட்டு வந்து அவ்வளவுதான் நான் பெருசா போட்டு பார்த்ததே கிடையாது இந்தியன் பிச்சர்ஸ்ல, ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து ரீஸ்டாப்லயே முன்னாடியே வச்சிருந்தீங்க, கிளீசனுக்கும் முன்னாடி வச்சிருந்தீங்க. ரீஸ்டாப்லயே ஆட வைக்காதது காரணம் என்ன? கிளீசனை ஆட வச்ச காரணம் என்ன? நம்பிக்கை. இப்ப நீங்க இந்த மேட்ச்ல வந்து ராஜங்கர் பாவும் நம்பல, ரீஸ்டாப்லயே நம்பல, ஆனா ஏதோ தானோன்னு விளையாட வச்சீங்க உங்களுக்கு ஒரு பவுலர் என்னன்னு சொல்லிட்டு. இவ சொன்னா ப்ரிவியூல வந்து ரீஸ் வேடாம் ப்ளீஸ்னு கெஞ்சினா கேட்கலையே. இன்னைக்கு ஸ்ரேயஸ் எல்லாம் ஆடல, போட்டு குத்தாங்க. ஸ்டார்டிங் வந்து ஸ்ரேயஸ் தடவிட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஃபார்முக்கு வர வச்சது யாரு தெரியுமா? நம்ம டாப்லி போட்டாரு. க்ளோஸ் பாலா போடுறேன் நீ அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி பால் அப்ப நல்ல டாட் பால் ஆயிடுச்சு, அது ஒரு எட்ஜ் பட்டு இருந்தா ஃபுல் டாஸ் அது மிஸ் ஆயிடுச்சு. அப்படி சும்மா பட்டு இருந்தா கூட 4 போயிட்டு இருக்கும். தலைவர் எடுத்து என்ன நினைச்சிட்டு போடுறாருன்னே தெரியல. எதுக்கு ரீஸ்டாப்லி ஆட வச்சீங்களோ எனக்கு தெரியவே கிடையாது. ராஜுவாச்சும் ஆட வைக்கலாம், அவராச்சும் விளையாடி இருக்காரு ஏதோ. இல்லைன்னா ரீஸ்டாப்லி வந்து உட்காரச்சிட்டு ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவரு இன்னைக்கு பண்ண சம்பவத்துக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல சத்தியமா. வந்து அப்செட் மேட்ச் ஃபுல்லா இவரு பண்ண சம்பவத்துக்கு ரோஹித் சர்மாவே பவுலிங் போட்டிருக்கலாம் நீ சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு தான் அவரு
உண்மையை சொல்றேன், நாங்க யாருமே இங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்ல சரிங்களா. பட் ஸ்டில் ஒரு நீ இவன் சொல்ற மாதிரி தான் நான் ஆக்சுவலி முட்டு கொடுத்தேன். போன வீடியோல கூட எக்ஸ்பீரியன்ஸ் போல் இருந்துச்சு, பாராட்டு நல்லா போடுவார்லாம் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே 2 ஓவர் 21 ரன் கொடுத்து வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட்லயே சரிங்களா. அதையும் தாண்டி இவன் ஹரிஷ் சொல்ற மாதிரி சும்மா ஆடிட்டு இருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். கொண்டு போயிட்டு ஸ்லாட்லயே 3 பால் போட்டாரு. அது ஒரு ஓவரே ஒரு மோசமான ஒரு ஓவர். அண்ட் அகமதாபாத் மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஐ டோன்ட் மைண்ட் கிவிங் லெக் ஸ்பின்னர்ஸ் அன் ஆப்ஷன். கரண் சர்மா, ரகு சர்மா ரிஸ்க் நீ சொன்னாலும் ரிஸ்க்கு ரிவார்டு தான் கிடைச்சிருக்கும். சரி ஓகே ரீஸ்டாப் போட்டதுக்கு அவ்வளவு இதுவான கேவலமாலாம் போடல. எதுக்கு வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டு இது பண்ற அளவுக்கு அது எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அந்த மேட்ச் அப்ஸ் தான் சொல்றேன்ல. ஹர்திக் பாண்டியா பிளேட் வித் மேட்ச் அப்ஸ். வதேரா அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் வதேரா லெஃப்ட் ஹேண்டர். அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் குட் அகைன்ஸ்ட் ஸ்பின் யூஸ் பண்ணாம விட்டாரு. அது பவுலிங்ல வந்து எனக்கு ஒரு பவுலர் ஷார்ட்டாவே இருந்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப். அது பும்ரா வந்து நீங்க என்னதான் வந்து நீ பும்ரா போகிற, நீ வந்து பும்ரா நாங்க தான் உருவாக்கி மும்பை இந்தியன்ஸ் தான் உருவாக்கி விட்டாங்க, பும்ரா இல்லைன்னா யாருமே இல்லையா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நீங்க சொன்னாலுமே பும்ராவால தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ். அதை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அவர் ஒரு பில்லர் மாதிரி என்னதான் அங்க அசம்பாவிதம் நடந்தாலுமே இன்னைக்கு அவர் வந்து காப்பாத்துவார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆனதுனால அந்த காப்பாத்துற மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நான் வந்து பாத்துக்கிறேன். 19th ஓவர் போடுறதுதான் அந்த மேட்சை காப்பாத்துறோம் எப்பவுமே. பும்ரா 18th ஓவர் 20th ஓவர்லாம் போட்டுருக்காரு இல்லைன்னு சொல்ல. ஆனா 19th ஓவரை வந்து யார் கொடுக்கறது அப்படின்னு ஒரு குரூஷலான டைம் வரப்போ அஸ்வினி குமார் வரப்போ அப்போ அந்த இடத்துல ஒரு பவுலர் இல்லைல்ல. கண்டிப்பா அதெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே லேக் பண்ணாங்க. அது என்னமோ ஃபேக்ட் தான். இதே மாதிரி ஃபேக்ட்னு சொல்றப்போ இன்னொரு ஃபேக்டும் இருக்கு. ஜஸ்பிரித் பும்ரா வரதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல்ல 5 மேட்ச் நீங்க 1 மேட்ச் ஜெயிச்சிருந்தீங்க. ஜஸ்பிரித் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் 10 மேட்ச் ஆடி இருக்கீங்க. அதுல 2 மேட்ச் தான் ஜஸ்பிரித் பும்ரா விக்கெட் எடுக்காம போயிருக்காரு. அந்த 2 மேட்ச் நீங்க தோத்துட்டீங்க. அவர் விக்கெட் எடுத்ததுலயுமே 1 விக்கெட் எடுத்த எல்லா மேட்ச்லயுமே ஒரே ஒரு மேட்ச் தான் நீங்க தோத்துருக்கீங்க. அதுவும் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த அந்த பஞ்சாப் மேட்ச் தான். அந்த மேட்ச்ல மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் நீங்க தோத்தீங்க. மீதி எல்லா மேட்சும் எப்பெல்லாம் பும்ரா விக்கெட் எடுத்திருக்காரோ அந்த மேட்ச்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. That's the impact of a bowler named Bumrah. And Bumrah அப்படின்னு சொல்லும் போது பும்ராவை நிலக்கொலைய வச்ச ஒரு பிளேயர். Undoubtedly that guy was awesome. I'm not talking about Shreyas Iyer here. I'm talking about the man called Josh Inglis. நான் போன மேட்ச்ல ஆக்சுவலி இது மும்பை பஞ்சாப் மேட்ச் முடிச்ச உடனே ஹரிஷ்ட பேசிட்டு இருக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பும்ரா சூப்பரா ஆடினார் மச்சி. ஸ்கோர் கார்டுல தெரியாது, ஆனா அவர் ஆடினது வந்து ரீட் பண்ணாரு ஃப்ரம் த ஹேண்ட்ஸ். நல்லா ப்ராப்பரா டிஃபென்ஸ் வச்சாரு. அவர் கழட்டி விட்டுட்டா மேட்ச் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கிலீஷ்ட பார்த்தேன். அந்த இன்னிங்ஸ் அப்படியே டிஃப்ரெண்டா இந்த மேட்ச் அவர் ஃப்ரம் த பால் ஜஸ்பிரித் பும்ரா நீ பெஸ்ட் பவுலரா இருந்துட்டு போ, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு டேக் ஆன் பண்ணாரு. இந்த ஐபிஎல்லையே எனக்கு வந்து ரீசெண்ட் ஹிஸ்டரியில ஜஸ்பிரித் பும்ரா அப்படி டேக் ஆன் பண்ண 3 பிளேயர். ஒன்னு வந்து கருண் நாயர் ஃபர்ஸ்ட் அவர் வச்சாரு, 18 ரன்ஸ் வச்சாரு. செகண்ட் வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்ல அந்த சாம் கோன்ஸ்டாஸ் வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன்னு டேக் ஆன் பண்ணாரு. அதெல்லாம் ஓகே. தேர்ட் எனக்கு வந்து ஜாஸ் இங்கிலீஷ் தான். லைக் வந்து ஓகே இஸ் யுவர் பெஸ்ட் பவுலர், பட் நான் அவருக்கு பயந்து ஆட மாட்டேன் அப்படின்ட்டு இட் டுக் த ரிஸ்க். பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் இருக்கட்டும், நீங்க பார்த்தது எல்லாமே கேப்ல போயிடுச்சு. ஆமா அது ஒரு பாயிண்ட். கடைசியில அடிச்ச ஷாட்மே வந்து அது வெல் அது அந்த பேஸ்க்கு வந்து யாரா இருந்தாலுமே அப்படிதான் அடிப்பாங்க அந்த ஷாட். ஆமா நான் என்ன ரிஸ்க் என்ன மீன் பண்றேன், ஜஸ்பிரித் பும்ரா பொறுத்தா பார்த்து ஆடலான்ற மென்டாலிட்டி இருக்கிற அந்த சமயத்துல இல்லாம கொஞ்சம் அவர் கேம் நார்மலா விளையாடினார். அதுவே சூப்பரா அந்த ரன்ஸ் கொடுத்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த டெப்த்னு வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுலர் இல்ல. அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஆனா உங்களோட மும்பை இந்தியன்ஸ் வந்து நான் வெறுத்துட்டேன். அந்த மனுஷன் எங்களை மேட்ச் அப்படியே உங்களுக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி தான் ஆட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங் ரீஸ்டாப்ல இருந்து ஓவர் டூக் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் பொறுமையா தான் ஆடுவேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு எங்களை வெறியேத்தி கடைசியில போட்டு பொலன்னு போங்கிட்டா இருந்தாலும் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்கும்போது வெறியோ வந்துச்சு. ஃபேனா வந்து காண்டாயிட்டேன். ஆஸ் அ பிளேயரா வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எக்ஸப்ஷனல் பேட்டிங் தான். ஆனா ஒரு ஃபேனோட புலம்பல் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன் அந்த இன்னிங்ஸ்ல. கடைசியில எல்லாம் வந்து 19th ஓவர்லயே முடிச்சதுதான் வந்து ஏத்துக்கவே முடியல என்னால. இன்னொரு ஃபேனா மேட்ச் ஸ்டார்ட் ஆறப்பே சொன்னேன், பவுலிங் எடுத்திருக்காங்க மும்பை, கொஞ்சம் கஷ்டம் தான். பஞ்சாப் வின் அரௌண்ட் 18.4 overs அப்படின்னு சொல்லியிருந்தேன். 19 hours கரெக்டா முடிச்சாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் வர எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. தவிர்த்து எல்லாம் எனக்கு நாள் ஃபுல்லா நாசமா போச்சு. இப்ப சொல்லு, எப்படி பார்த்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான். இப்ப சொல்லு முடியாது இல்ல. மும்பை ஜெயிச்சாதான் பிசினஸ் சக்சஸ், அது தாண்டி எதுவுமே கிடையாது. நான் ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி சொல்லி ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து as a captain led 3 different teams to an IPL finals. is the first captain to do it. ஓகே, யாருமே 2 டீம் கூட பண்ணது இல்ல, ஒரு டீம் தான் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு 3 டீம் எடுத்துட்டு போயிருக்காரு ஃபைனல்ஸ்க்கு. அடிச்சிருக்காரு, அதுல ஒரு டிராஃபி அடிச்சிருக்காரு. அப்படின்றப்போ வாட் அ மேன், வாட் அ கை. அவர் கேப்டனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி இருந்தே. நான் அதனாலதான் வந்து பஞ்சாப்னு கூவிட்டு இருந்தேன். பட் அதையும் தாண்டி ஒரு பேட்டரா ஒரு பினிஷரா இருந்து நீ சொன்ன நீங்க தான் ஜெயிக்க போறீங்க மும்பை ஃபேனா உனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஃப்ரம் த பிகினிங் அவர் இன்னிங்ஸ் பாக்குறப்போ
மெச்சோட ஆடுறாரு. முன்னாடி எல்லாம் அடிக்க போய் விக்கெட் விட்டுருவாரு. இன்னைக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சது. தட்ஸ் வை ஐ வாண்டட் பஞ்சாப் டு சேஸ். என் ப்ரெடிக்ஷனுமே அப்படிதான். சேஸ் பண்ற டீம் ஜெயிக்கும்னு சொல்லும் போது பஞ்சாப் சேஸ் பண்றப்போ நியூ ஷேகா செய்யற மாதிரி ஒரு பிளேயர் இந்த மாதிரி நின்று ஆடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஜாஸ் இங்கிலீஷ் போன மேட்ச்ல பண்ணாரு உங்களுக்கு அகேன்ஸ்டா. இந்த மேட்ச்ல ஷேகா சையர் பர்ஃபெக்டான ஒரு இன்னிங்ஸ் எப்போ வேணுமோ அப்ப டேக் ஆன் பண்ணாரு. He did it for Punjab. He did it for all the fans out there. அதான் பிட்ச் கண்டிஷன்ஸ் எங்களுக்கு ஃபேவர் பண்ணல, டாஸ் எங்களுக்கு ஃபேவர் பண்ணல. அப்புறம் வந்து ஒரு பவுலர் ஷாட், இந்த ஒரு டிஃபரன்ஸ்னால எங்களுக்கு பெரிய எஃபெக்ட், அது கேம் புரட்டி போற அளவுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு மிஸ்டேக் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நீ அந்த நீங்க சொல்லலாம் ரீஸ்டாப்ல ஆட வச்சது கூட ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி வழி இல்ல. நம்ம எடுத்தப்போ ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா ராஜ் அங்கத் பாவா நீங்க விளையாட வச்சீங்க, அதுதான் கேள்வி. ஏன்னா அங்க நான் முன்னாடி ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் தீபக் சகர் மாதிரி ஒரு பிரிட்ஜ் பிளேயர் இருந்தாரு. அவர் பவுலிங்லயும் 3 ஓவர் போடுவாரு, பேட்டிங்லயும் தேவைப்பட்டு அடிப்பாரு. ஆனா அவருக்கு பதிலா ராஜ் அங்கத் பாவா ஐ டோன்ட் திங்க் இட் மேட் சென்ஸ். ரெண்டாவது மேட் சென்ஸ் எல்லாம் விட அவர் நல்ல ஆல்ரவுண்டரா கூட இருக்கட்டுமே, நம்பிக்கை இல்லாத பிளேயர் எடுக்கவே இல்லையே. ஆல்ரவுண்டர் ஒரு ஓவர் கொடுத்துருப்பாரு நடுவுல, நம்பிக்கையே இல்ல. எதுக்கு எடுத்துட்டு போறீங்க நம்பிக்கை இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்னு தான் கேள்வி. ஓகே, என்னதான் வந்து இப்போ ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா நீ வந்து நிறைய புலம்பிட்டு இருந்தா, அதுல நீ வந்து சொல்லியிருந்த இந்த மாதிரி பிச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய சைட்ல சில சேஞ்சஸ் மாதிரி பண்ணிருக்கலாம், இதெல்லாம் இருந்து வேற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் கொஞ்சம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டாஸ் ஸ்பெசிஃபிக்கா நீ மென்ஷன் பண்ணியிருந்த. டாஸ் கண்டிப்பா ஒரு ஃபேக்டர் தான், நீ சொன்ன எல்லாமே ஃபேக்டர் தான். பட் அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா பஞ்சாப் கிங்ஸ் டிசர்வ் திஸ் வின் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷன் பத்தி பேசிட்டோம். அதை பத்தி பேசினா இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டே போவேன். அதுல மேட்ரு அவர் போன மேட்ச்ல ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி we have lost the battle but not the war அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு அவர் இன்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலுமே அவர் பெருசா ரியாக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அவர் பேட்டிங் ஆடும்போது யூஸ்வலா இருக்கிற ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி அவர் இல்ல. சரி, அது மட்டும் இல்லாம பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட செலிபிரேட்லாம் எதுவுமே பண்ணல. ஸ்டாயினிஸ் வந்து அவர் தூக்கினாரே தவிர இவர் அந்த மாதிரி பெருசா எதுவுமே செலிபிரேட் எல்லாம் பண்ணவே இல்லை. பிகாஸ் இட் கிளியர்லி டெல்ஸ் தட் இஸ் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கேம். அவர் வந்து இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த நெக்ஸ்ட் கேம் and it will be a great battle between the two heavyweights. Of course Mumbai may வந்து deserve to reach the finals தான், but இன்னைக்கு பஞ்சாப் played a tad better than Mumbai அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. So yes, let's wait for the preview of the finals. ஆமா, இனி பஞ்சாப் வந்து they played good cricket, அதனாலதான் வந்து ஜெயிச்சாங்க. கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரா இருந்தா மும்பை ஜெயிச்சிருக்கலாம், அதுதான் என்னோட பாயிண்ட். சோ ஸ்பெஷல் மென்ஷன்ஸ்ல நம்ம வந்து சொல்லி ஆகணும். திலக் வர்மாவோட பேட்டிங், அவர் வந்து 1 டவுன்ல வந்து கன்சிஸ்டன்டா விளையாடி சூப்பரா விளையாடி முடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் அகைன் 16th இன்னிங்ஸ் 25+ ஸ்கோர், அது வந்து அப்படியே அடுத்த சீசன் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாரு. அண்ட் வந்து முக்கியமா மும்பை இந்தியன்ஸ் சொல்லி ஆகணும் அஸ்வினி குமார் வந்து ஓகே 19th ஓவர் ஒரு ஃபெயிலியரா இருந்தாரு. அவர் வந்து க்ளோஸ் பாலா போட்டு கொடுத்து அடின்னு அடிச்சாங்க. எனக்கு அஸ்வினி குமார் கிட்ட பர்சனலா பிடிச்சது என்னன்னா, அவர் ஸ்டார்டிங் ஓவர்ஸ் எல்லாமே வந்து நீ அவ்வளவு பெரிய பிளேயராரு, இவ்வளவு பெரிய பிளேயராரு, அதெல்லாம் நீ பும்ரா அடிக்கிறியா யார வேணா அடி, எனக்கு அது கவலையே இல்லை, ஐ ஹாவ் அ பிளான், ஐ எக்ஸிக்யூட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேரியேஷன்ஸ் எல்லாம் போட்டு அவர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. 19th ஓவருமே ஸ்ரேயஸ் ஐயரை அவர் பாத்துட்டாரு, எந்த இடத்துல போட்டாலும் இந்த மந்த்ஸ் அடிப்பான், லெக் சைட்ல நீ குட் லென்த்ல போட்டாலும் சிங்கிள் டபுள் போவோம். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிளான் ஒன்று வச்சிட்டாரு. 19th ஓவர்ல நான் இது மாதிரி வந்து வைட் ஆக்கர் தான் போட போறேன், அந்த வைட் ஆக்கர் நான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு டாட் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கம்மி ரன்ஸ் தானே இருந்துச்சு, சோ வந்து அந்த வைட் ஆக்கரை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைட் ஆக்கரே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. 2 பால் க்ளோஸ் பால், 1 பால் க்ளோஸ் பால் 6 போயிடுச்சு. சரி, 1 பால் தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி போடும்போது 6 போயிடுச்சு 2வது பால். இப்போ ரன்ஸ் குறைஞ்சிருச்சு. ரன்ஸ் குறைஞ்சதுனால இப்போ எல்லா பால் நீ என்ன போட்டாலும் டபுள் சிங்கிள் ஆடிடுவார் ஸ்ரேயஸ் ஐயர். அப்போ எனக்கு வைட் ஆக்கர் ஒரு ஆப்ஷன் தான் வந்து டாட் பால் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வைட் ஆக்கர் நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் எடுத்துட்டு வந்தனோ அதே பிளான் தான் கடைசி வரைக்கும் வைட் ஆக்கர் போட ட்ரை பண்ணுவேன். அது போடுறதுதான் என்னோட ஏமா இருக்கும். அதுவும் அவர் அவ்வளவு கான்பிடண்டா இருக்காருன்னா அவர் வந்து விளையாடுற டொமஸ்டிக் மேட்சஸ்ல அவர் எக்ஸிக்யூட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பார். மேபி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆலே தவிர்த்து அது அவரு அவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து நான் அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுவே ட்ரை பண்ணிருந்தாரு. 6 பாலுமே அங்கதான் போட பார்த்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் கம் அப் வெல். பட் ஆனா அஸ்வினி குமார் இஸ் a good find from மும்பை இந்தியன்ஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த சீசன்ல வந்து அஸ்வினி குமார் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அவருமே நான் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது நேகல் வாத்தியாரோட பேட்டிங்கும் ஜாஸ் இங்கிலீஷோட பேட்டிங்கும் சும்மா பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் பும்ரா டேக் ஆன் பண்ணதா இருக்கட்டும், நேகல் வதேரா எஸ்பெஷலா அவரு அந்த நிக்கலனா எப்படி வேணா கொலாப்ஸ் இருக்கலாம். சூப்பரா மும்பை இந்தியன்ஸ் ஆப்போசிட்டாவே ஆடி பயங்கரமா முடிச்சு கொடுத்தாரு. பவுலர்ஸ் பஞ்சாப்ல வந்து பெருசா வந்து நல்லா கெத்தாலாம் போட்டு யாரும் பார்க்கல. விஜய்குமார் வைசாக் சூப்பரா போட்டு நடுவுல எல்லாம் வந்து ஸ்லோயர் ரன்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் சூப்பரா பண்ணாரு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து நல்லா போச்சு. கிரிக்கெட் அவ்வளவுதான், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். So yeah, as we saw in the preview, chasing team has won. My team Punjab Kings has won. You lost brother, you lost. I won brother, I won அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல்ஸோட மேட்ச் ப்ரிவியூ நாங்க போடுவோம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் டே போடுவோம்.
இந்த மேட்ச் ரிவ்யூல உங்களுக்கு வந்து நாங்க சொன்ன தாட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சு, இப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படி ஏதாவது பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களுமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா கமெண்ட்ஸும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். மோஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குது கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு வச்சிருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.